நட்பு நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் விலகும் என்று எனக்கே தெரியவில்லை என்று ஏகப்பட்ட நண்பர்களுக்குள்ள பசங்க புள்ளைகிட்ட இருக்கலாம், புள்ளைங்க பசங்ககிட்ட இருக்கலாம், புள்ளைகளுக்கு புள்ளைகளே இருக்கலாம், பசங்களுக்கு பசங்களாக இருக்கலாம். இந்த மாரி சின்ன பசங்கள பெரியவங்களுக்கு பெரியவங்க யார் வேணாம் காலங்காலமாக நட்பு வச்சிட்ருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. அந்த விஷயங்கள் பிடிக்காதுங்கிறதுக்கு வேண்டி என்ன மாதிரியே இருக்கணும், நான் இருக்கிற மாதிரியே இருக்கணும் அவன், நான் இருக்கிற மாதிரியே இருக்கணும் அவன், நான் இருக்கிற மாதிரியே ஃப்ரெண்ட்ஸில் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட பிரியம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை விட்டுறணும். உங்கள்கிட்ட பாசமாகறாங்களா, எந்த விதத்தில் பாசமாகறாங்களோ அந்த விதமான பாசத்தை மட்டும் நீங்கள் எதிர்கொள்ளணும். அதை விட்டுப்போட்டு அவங்களோட விருப்பத்துக்குள்ள நீங்கள் எதிர்கொள்ளக்கூடாது. அவங்க படிப்பு பிடிச்சிருக்கலாம், நல்லா படிக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டு பொழுதுபோக்கு ஏதோ விரும்பலாம், நல்ல நண்பர்களை தேடி போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட அவங்களுக்கு பெட்டராக ஏதோ ஒன்று இருக்கலாம். மைண்டு ரிலாக்ஸ்க்கு வேண்டி என்ன வேணால் பண்ணலாம். பர்சனல் விஷயம் அவங்க இதெல்லாம். உங்கள் கிட்ட பேசுறது, உங்கள் கிட்ட பாசம் காட்டினா அந்த பாசத்துக்கு உண்டான நேரம், அந்த பாசத்துக்கு உண்டான விஷயத்தை மட்டும் பாருங்கள். இந்த வேறு பழக்கம், ட்ரிங்க் பழக்கம் இருக்குது, தம் அடிக்கிற பழக்கம் இருக்குது, வேறு அதர் பழக்கம்லாம் இருக்குது. அதனால எனக்கு அவளை பிடிக்கல, எனக்கு அவனை பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்காதுங்கிற காரணம் என்னென்னா, ஏன் பிடிக்கக்கூடாதுன்னா, அவங்க உங்களை வற்புறுத்தி நீ இதை சாப்பிடு, இதை பண்ணு, அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு, அப்போ தான் நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரலாம். அது தொந்தரவு, அது தொல்லை, நீங்கள் வெளியே வரலாம். அப்படியே சொல்லாத போது அவங்க உடம்ப அவங்க கெடுத்துக்கிறாங்க, அவங்க நட்பை பார்த்துக்கிறாங்க. உங்கள்கிட்ட பாசமாக பேசும்போது பாசமாக பேசுங்க, பிடிச்சா பேசுங்க, இல்லை வேண்டாம்னா அது உங்களோட பிரியம். அதுக்குன்னு மொத்தமாக அவங்கள மோசம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச பழக்கம், அவங்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்க பிடிச்ச பக்கம் போகிறது வரதெல்லாம் நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பேசலாம், இல்லைன்னா பிடிக்கலன்னு விலகிக்கல. சுத்தமாக மோசம் இருக்கும். உங்களை வற்புறுத்தி ஏதோ ஒரு பழக்கத்தை பழக சொன்னால் மட்டும்தான் அதுலேருந்து நீங்கள் அவங்கள அப்பவும் மோசம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நட்பை விட்டு விலகிக்கிங்க, அவ்வளோ. நிறைய பக்கம், நிறைய இடத்துல, நிறைய பசங்க, நிறைய பிள்ளைங்க, நிறைய பக்கம் இது எல்லா சிட்டிலையும் நடக்கக்கூடிய விஷயம். என்ன மாதிரியும் இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. உங்களோட கேரக்டர் மாதிரியும் இன்னொரு கேரக்டர் இருக்க முடியாது. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பசங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆன உங்கள் பசங்க பிள்ளையா, உங்கள் தாத்தா பாட்டி, இல்லை உங்கள் பிள்ளையா, இல்லை உங்கள் கூட பிறந்த பிறப்புகள்லாம் இருக்க முடியாது. உங்களை மாதிரியெல்லாம் இருக்க முடியாது. உங்களோட கேட்டகரிங்கிறது வேறு, உங்களோட விருப்பங்கிறது வேறு, உங்களுக்கு உரிமைங்கிறது வேறு. நீங்கள் வேறு கோணத்தில் போவீங்க. யாராச்சும் அடாப்ட் பண்ணி, யாராச்சும் சொல்கிற மாதிரி, ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி கேட்டு இருந்தால் அது உங்களோட அடக்குமுறை இருக்கலாம். ஒரு மனைவி சொல்கிற மாதிரி கேட்டால் இருந்தால் அவங்களுக்கு ஒரு கணவருக்கு அது அடக்குமுறை. ஏன்னா உங்களுக்கும் தனி பிரியம் இருக்கும்ல. உங்கள் பிரியத்தில் யாரும் தலையிட மாட்டாங்க, வேறு நட்புகள் உள்ளே என்ட்ராகிடுமா, அவங்களோட பழக்கத்தை உங்களுக்கு அடிக்ட் பண்ணாத விலகலாம். அது வரைக்கும் நீங்கள் போய்ட்டு போகும், எவ்வளோ போகாமோ போங்க, எங்கே வேணால் போங்க, என்ன வேணால் பண்ணுங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க, வெளியே போனால் ட்ரிங்க் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் தான் போங்க. அங்கேயும் போய் உங்கள் கண்ட்ரோலாக இருங்க. அங்கேயும் போய் அடித்து பழகிட்டு நான் அவனால் கெட்டேன்னு சொல்லக்கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குல்ல, மனுஷனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. எனக்கு 42 வயசாச்சு. இங்கே படிக்கும்போது இருக்க ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாத்துக்கூடமே ஜாலியாக, நான் எல்லாத்துக்கூட ஜாலியாக பேசுவேன். போயிருக்கிறேன், ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, என்னையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒன்று ஃபஸ்ட் டைம் கேட்டாலும் நமக்கு அந்த பழக்கம்லையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரியும். நம்ம அத்லெட்டு விளையாட்டில் இருக்கிற அது நம்ம கேட்க மாட்டாங்க. ஏன்னா போவேன், 50 பேர் இருந்தாலும் 100 பேர் தான் போவேன். எந்த பழக்கம் பழகாமல் வெளியே வர முடியலங்க, அதுதான் நம்மளோட தெளிவு. அதான் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்ல. ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்களை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை விட்டால் தான் அது செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாமே. அதனால் டீயே குடிக்க மாட்டேன், டீ குடித்தா 30 வருஷமாச்சு. ஒரு சில விஷயங்கள் விடணும்னு நினச்சி விட்டுருவேன். உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் நீங்கள் எங்கே அவங்க கூப்பிட்டாலும் எங்கே வேணால் போகலாம். ஆனால் அவங்க
சில பழக்கங்களை கையாளும் பொழுது நீங்கள் ரொம்ப நாளாக கையாளாமல் இருந்தீங்க போது அவங்க சொல்லி குடிச்சிட்டே, அவங்க சொல்லி தம் அடிச்சுட்டே, அவங்க சொல்லி ரவுண்ட் அடிச்சுட்டே, அவங்க சொல்லி அங்கே போனேன் இங்கே போனேன் படத்துக்கு போனேன் சொல்லக்கூடாது. உங்களுக்குன்னு சுய புத்தி, உங்களுக்கும் சொந்த புத்தி இருக்குதுல்ல. அவங்க சொன்ன என்ன சொல்லாட்டி என்ன, கூப்பிட்றத கூப்பிட்டு தான் தீருவாங்க. பொக்குன்னு போயிடுவா, கஷ்டமாக போயிடுது, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் ஆகிறாங்க. சரி இவனும் ஜாலியாக என்ஜாய் ஆகிட்டு இவனும் ஜாலியாக என்ஜாய் ஆகிட்டு கூப்பிடுவாங்க. ஒரு பாசத்தில் ஒரு நட்பில் கூப்பிடுவாங்க. அதுக்குன்னு போய் அட்டாச் ஆகி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க நடந்தம் கேட்டேன்றது மெயினாக அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, நீங்கள் போன கடைசியில் அவர்களது உரிமையை யாரும் பறிக்க தேவையில்லை. அப்படி பறித்தாலும் விளைவிக்கிங்க, கண்புள்ள இருந்துட்டு வெளியே வாங்க. அப்படி ரொம்ப தொல்லை வேணாம், வெளியே வந்துடுங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப தொல்லை பண்ணி ரொம்ப ரச்சை பண்ணால் அந்த நட்பு வேண்டாம், போயிருங்க. அவ்வளோ நீங்கள் எங்கே வேணாலும் எங்கே வேணாம் போய்க்கொண்டு என்னை விட்டு போயிடாதுங்கிற மாதிரி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கே வேணாம் போய்க்கொண்டு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு நீங்கள் அவங்க நட்புக்கிட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் அவங்க விட்டு இருக்கிற பழக்கங்களை பழகிட்டு அப்படியே போயிட வேண்டியது. நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய பக்கம் இப்படி தான் இருக்கிறாங்க. நல்லா தான் இருந்தேன், 5 வயசு நல்லா இருந்தேன், 6 வயசு நல்லா இருந்தேன், 8 வயசு நல்லா இருந்தேன், இவன் கூட போனால் கெட்டு போயிட்டேன், இவன் கூட போனால் கெட்டு போயிட்டேன். செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்து பழகுங்கள், உங்களது வாழ்க்கைக்கு உபயோகமாகும். பள்ளிக்கூடம் படித்தாலும் சரி, கல்லூரி படித்தாலும் சரி, கல்யாணம் முடித்தாலும் சரி, வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சரி, எங்கே போனாலும் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம். இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா கெட்டது, அது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா கெட்டது, இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா கெட்டது. காய்கறி, இயற்கை உணவுகள், காய்கறிகள் தவிர எண்ணெய் பண்டங்கள் இன்னும் பல சில ஐட்டங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் தான். அது மெடிக்கல் சம்மந்தமாகவும் டாக்டர் சம்மந்தமாகவும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையும் பின்பற்றுங்க, சரிங்களா? உடற்பயிற்சி, நமக்கு உண்டான உடற்பயிற்சி முக்கியம். காய்கறி சாப்பிடுவது முக்கியம், பசித்தால் சாப்பிடுவது முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியனான உடம்பு, சரிங்களா? ஏன்னா பார்த்த பக்கமெல்லாம் பார்த்தா சொல்லாதீங்க. நட்பு கெட்டு போச்சு, பாசம் கெட்டு போச்சு, அண்ணனாக பழகினேன், தம்பியாக பழகினேன், அக்காவாக பழகினேன், ரொம்ப பழகினேன், கடைசியில் இந்த பழக்கம் பழகிட்டேன். இவங்க யாருனாலையும் எதையும் எப்போதும் எதுக்கு வேண்டி பழக தேவையில்லை. நீங்கள் நீங்களாக இருங்க. உங்கள் நட்பு நட்பாக இருக்கும். நட்பு உங்களை தொந்தரவு செய்தால் விலகிக் கொள்ளுங்கள். அவர்களது விருப்பத்தை ஒருபோதும் சீண்டாதீர்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இருக்கட்டும், அவங்க பிடிச்சபடி இருக்கட்டும். உங்களுக்கு வேண்டி அவங்க மாறினாலும் மாறலாம். இவன் எப்படி இவ்வளோ வருஷமாக இருக்கா, இவனை எப்படி இவ்வளோ வருஷமாக ஒன்றுமே குடிக்காமல் இருக்கிறான், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறான், இவனை மாதிரி இருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே 10 பேர் இருந்தாலும் அப்படியே மாறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கடவுள். உங்களை மாதிரி யாருக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவங்கள மாதிரி இருக்குது அதிகமான வாய்ப்பு, நீங்கள் அவங்கள மாதிரி இருக்குது 100% வாய்ப்பு, அவங்க உங்களை மாதிரி இருக்குது 1% வாய்ப்பு. இந்த 1% வாய்ப்பு வர வரைக்கும் விடுங்க, தப்பு இல்லை, குத்தம் சொல்லாதீங்க. நட்பு நட்பாக தான் இருக்கும், பாசமாக தான் இருக்குது. அது நீங்கள் எடுத்துக்கிற விதம். உங்களுக்கு தொல்லை பண்ணால் வெளியே வந்துடுங்க, தொல்லை பண்ணலைங்கன்னா நீங்கள் அப்படியே இருக்கலாம், இப்படியே நீங்கள் அப்படியே போங்க. உங்களுக்கு பிடிச்ச நட்பு, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எப்படி பிடிச்சி அப்படி பிடிச்சி பேசிட்டு போகலாம். பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, சரிங்களா? நன்றி. நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.